என்ன க்ரௌடுன்னு நினைக்கிறீங்க? ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நவனிகா ஃபேஷன், அதாவது நம்ம குமரி மண்ணின் மைந்தன் நாஞ்சில் விஜய் அண்ணன் நடத்துகிற ஒரு எக்ஸ்போக்கு தான் வந்து போயிருந்தோம். நம்ம செட்டிக்குளத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண மஹாலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே பார்க்க தான் வந்து போயிருந்தோம். நிறைய மக்கள் வந்து வந்திருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அக்கா 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 எங்க நாகர்கோவில் ஸ்லாங்ல இப்ப சாமி தோப்பு பக்கம் பார்த்தா ஒரு ஸ்லாங், இவங்க பேசுற ஒரு ஸ்லாங் வித்தியாசமாகும். அந்த ஸ்லாங்க கேட்கலாமா? ஐயா கேளுங்கய்யா. என்ன ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரியே முழிக்கிறீங்க? கேளுங்க, பேசினா தானே கேட்க முடியும். நீங்க மைக்க கொடுத்தா தானே அவங்க பேசுவாங்க. என்ன சொல்ல என்னன்னு தெரியல. ஏதாச்சும் கேளுங்களே. இப்ப என்ன கேக்குறது? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இல்லம்மா, நீங்களா கண்டினியூஸா பேசுனீங்கன்னா தான் அந்த சாங் ரசிக்க முடியும். ஏதோ இந்த அவார்டு வாங்கினதை பத்தி ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் விருது வாங்குறதுல இவ்வளவு மகிழ்ச்சியா எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு தந்த நம்ம விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இதை எதிர்பார்க்கல. என்னன்னா நம்மள வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வேலை கிண்டல் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா இவ்வளவு தூரம் நான் வருவேன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையில என்ன ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா இன்னைக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. என்னன்னா நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதுல இன்னைக்கு நாங்க வெப்சைட்டும் லான்ச் பண்ணோம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க வெப்சைட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா asharidol.in. அதுதான். அது எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்னைக்கு அப்போ ரெண்டு சந்தோஷம். அதனால அண்ணா உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் வந்தது என்றால் அது உங்களுக்கு தான். அதுக்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கலாம். அதனாலதான் இவர் இந்த மேடைகள் நிற்க முடிந்தது. யாருக்கு அதிக அளவு எதிர்ப்பு வருகிறதோ அவங்க ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு நீங்கள் உதாரணம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்க நிறைய மீன் வீடியோ பாப்பீங்க. இப்ப அண்ணன் ராமர் அண்ணன் ஒரு மீன், இப்ப இந்த மீனை கழுவி வீடியோ வைக்க போட போறீங்க. நல்ல ஐட்டம் சொல்லி போட்டு வதக்க போறீங்க. மீன் பேரு ராமர். இன்னைக்கு நான் என்ன மீன் வாங்குறீங்களா? ராமர் மீன் வாங்கினேன். கடல்ல பிடிச்சதா இல்ல ஏரியில பிடிச்சதா? கடல் மீன் தான். கடல் ஒயின் ஷாப் வாசல்ல பிடிச்சது. எண்ணெய் ஊத்துனீங்களா இல்ல சரக்கு ஊத்துனீங்க? எண்ணெய் விட்டுனாதான் டேஸ்ட். நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் சுதந்திர தினத்தை அன்னைக்கு பாட்டுல வாங்கி அந்த ரூம்ல அடுக்கி நீங்க வச்சிருக்கீங்க. என்னைய ஒயின் ஷாப் பத்தி பேசுறேன். பாய முடியாங்க. நானும் அதை சொல்றதே கிடையாதுங்க. 6 மாசம் ஆச்சு. நீங்க பேசுங்க மேடம். ராமர் மனம், குமரி மக்களின் பேச்சு, நம் வீடுகளின் உணவு, நம் அன்றாட வாழ்க்கையின் இயல்பு, இவற்றை டிஜிட்டல் உலகில் தனக்கே உரிய வாணியில் கொண்டு சென்று பார்ப்பவர்களுக்கு நெருக்கமான ஒருவராக மாறி விருது வாங்க துரைபாண்டி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். நமக்கென்று சில பேச்சு வழக்குகள் இருக்கின்றது. அந்த பேச்சில் அந்த மண்ணின் மனத்தையும் நம் மக்களின் இயல்பான நகைச்சுவையை டிஜிட்டல் உலகத்தை உங்களுடைய அதிகமான கரகோஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ற அந்த ஸ்டார்டிங் டைம். அப்போ வந்து நாகர்கோவிலுக்கு நம்ம அண்ணன் வந்திருந்தாரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி ஜஸ்ட் பாக்குறதுக்கு கூப்பிட்டுருந்தேன். அப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ரீச் இருக்கு. நாங்களும் பாக்குறதுக்கு வேண்டி போனோம். நானும் சுபாஷும் எல்லாரும் வந்தோம். இங்க வந்து ஹோட்டல்ல வந்துட்டு நாங்க வந்து பேடிச்சு இருந்தோம். கேட்கலாமா ஒரு வீடியோ பண்ணணும். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திடீர்னு அங்கேருந்தே ஒரு கேள்வி வந்து நமக்கு ஒரு வீடியோ பண்ணுவோம். அப்ப நாங்க விடுவோமா அப்படி சேர்ந்து ஒரு வீடியோவும் பண்ணி சூப்பரா இருந்து. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரும்ப இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துடலாம் இல்லைன்னு ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டோம். அப்ப எங்களை வந்து கூப்பிட்டதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம நாஞ்சில் விஜய் அண்ணனுக்கு. அப்புறம் ராமர் அண்ணா. இதெல்லாம் விஜய் டிவியில நம்ம பாக்குறது கிங்ஸ் ஆஃப் காமெடியில இருந்து ஃபாலோ பண்றோம். எல்லாரையும்
டிவியில பார்த்தது ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தீபாக்கா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோல பார்க்கறதுல நிஜ வாழ்க்கையில நிறைய கஷ்டம் உண்டு. இந்த அவார்டு கிடைக்கிறதும் நம்ம நீங்க கீழே இருந்து நிறைய பேர் பார்க்கும்போது வந்துட்டு சும்மா வீடியோ போட்டு ஒரு அவார்டு வாங்கிய மாதிரி தெரியும். ஆனா ஒரு வீடியோக்கு பின்னாடி நிறைய கஷ்டம் இருக்கு. அது நார்மலா ஒரு கண்டென்ட் ஷூட் பண்ணியவங்களுக்கும் சரி, எந்த ஒரு சும்மா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருந்தாலும் சரி நிறைய கஷ்டம் இருக்கு. அதை தாண்டி தான் ஒரு ஆள் ஒரு வீடியோ போட்டு ஒரு ரீச் வந்து ஒரு லெவல்ல வந்து வாரது. இதுல ஸ்பெஷலா சொல்ல போனோம்னா கொஞ்சம் பேர் ஈஸியா பேட் கமெண்ட்ல அடி பண்ணுவோம். அந்த அடிக்கவே வந்து அடிக்க ஒரு செகண்ட்ல அவங்களுக்கு அது இன்னும் நிறைய கிடைச்ச போல இருக்கும். ஆனா அந்த பேட் கமெண்ட்டை பார்க்கும்போது அந்த வீடியோ இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தோன்னு சொல்லி யோசிக்கும் போது நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நமக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டு வந்து நம்மளை கௌரவிக்கும் போது அதை நினைக்கும் போது இன்னும் கஷ்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப எனக்கு இந்த இடத்துல இந்த அவார்டு வந்து என்ன பெருமைப்படுத்தின நாஞ்சில் விஜய் அவனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆக்சிடென்ட்ல இடது கால போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு நார்மல் லெக் வச்சிருக்கேன். அது வந்துட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் கிட்ட அந்த கால் ஆச்சுது வைக்கிறதுக்கு. எனக்கு வந்து வெறும் கால் மட்டும் கிடையாது, பேக் சைடு ஸ்பைனல் கார்டுக்குள்ள பேக் சைடு ரொம்ப நிறைய இடம் போயிட்டு அது வந்து நான் வீடியோல எந்த வீடியோ காமிச்சது கிடையாது. ஏன்னா இதுக்கே நிறைய பேர் என்ன வந்து கமெண்ட் பண்ணுவேன், நிறைய காப்பா சிம்பதி கிரியேட் பண்ணுது அப்படின்னு. நான் சிம்பதி எதையும் கிரியேட் பண்ணி வீடியோ போடுறதில்லை. என்கிட்ட என்ன இருக்கும் அதை வச்சுதான் நான் வீடியோ போடுவேன். அதுவும் உங்களுக்கு சிம்பதியா தெரிஞ்சதுன்னா அது நம்ம தப்பு கிடையாது. அந்த நார்மல் கால் வச்சும் நேரம் நடக்க முடியல, இந்த ஸ்டிக்கோட தான் நடக்கேன். அப்போ நான் வீடியோ பார்த்துட்டு தான் ஒரு பிராண்ட்ல இருந்து என்ன கூப்பிட்டாங்க. இப்படி எங்க கிட்ட ஒரு ஹைட்ராக் லெக் இருக்கு, கால் இருக்கு, அதை வச்சு நடந்துக்கோம்னா அந்த ஸ்டிக் எதுவும் இல்லாம நடக்க முடியும் அப்படின்னு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பெங்களூர் போனேன். ஒரு வாரம் ட்ரைனிங் தந்தாங்க. ட்ரைனிங்ல அந்த காலை வச்சு நார்மலா அந்த ஸ்டிக் இல்லாம நான் முன்னாடி நடந்த மாதிரி நடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி நடந்த ஒரு வாரம் நடந்தேன். அப்ப அதை நடந்து பார்த்தப்போ மனசுல வருது அந்த கால் வாங்கிட முடியாதா அப்படின்னு. அதுக்கு வந்து 8,22,000 எஸ்டிமேட் தந்துருக்கணும். அது எப்படின்னா ஒரு பிராண்ட் இது மாதிரி தான், அக்ரிமெண்ட் மாதிரி தான். நமக்கு ஒரு 10% அதில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனால் நம்ம அவங்களுக்கு வீடியோ போட்டு கொடுக்கணும். பாக்கி நம்ம 8,22,000 எஸ்டிமேட் படி நம்ம கட்டணும். எனக்கு வந்து அப்பா கிடையாது, நான் மட்டும்தான் வீடையில நான் பார்த்துட்டு இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட் சடனாக என்ன கட்ட முடியல, அதுக்கு நான் வீடியோ போட்டேன். இது வரைக்கும் ஒரு 3 lakhs பக்கம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இன்னும் 5 lakhs மேலே வேணும். அதுக்கு நான் வீடியோ போட்டுறேன். இப்போ என்ன பார்க்குதே உங்களால முடிஞ்சா பண்ணுங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா இந்த டிஜிட்டல் மூலியமா ஆமா, அன்பு தம்பி பாலாவுக்கும் இந்த செய்தியை நாங்க எங்கள் மூலமாக கடத்துகிறோம். நிச்சயமாக நல்லது நடக்கும், நம்புவோம். நன்றி பிரதர், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ அபிஷேக். நிதின் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கைத்தடல் கொடுத்தலாம். இந்த சின்ன வயதுல நிறைய உதவிகள் நாங்க வந்து ரொம்ப பழக்கமுடையவர் தான். அவருக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுல நவனிகா ஃபேஷன் மிக பெருமை அடைகிறது. ஐகான் ஆஃப் குமரி 2026 நிதின். சரி, எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன். வீடியோல நல்லா பேசுவேன், ஆனா இதுல பேச வரல. இந்த வாய்ப்பை எனக்கு தந்த முதலாவது நாஞ்சில் விஜய் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்க எவ்வளவோ சோசியல் ஒர்க் பண்றோம், அதே நேரத்துல வீடியோ போடுறோம். ஆனா பாக்குற எல்லாருமே அசால்ட்டா நினைப்பாங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் இல்ல ரோடு வந்து குண்டா இருக்கு, அதை நாங்க சரி பண்றோம் அப்படின்னா எங்களோட எஃபெக்ட் எடுத்து தான் நாங்க பண்றோம். அதே நேரத்துல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு முடியல, ரோட்ல வந்து பாவப்பட்டவங்க எப்படி யாருமே இல்லாம அப்பா அம்மா இல்லாம இருப்பாங்க தெரியுமா, அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி நாங்க வந்து ஒரு ஆசிரமம் அதுல கொண்டு போய் சேர்ப்போம். அதே நேரத்துல அப்பா அம்மா இல்லாத சில பேர் இருப்பாங்க பிள்ளைங்க, அவங்கள படிக்க வைக்கிறதுல இருந்து எல்லாமே பண்ணுவோம். ரோட்ல இருக்கவங்கள குளிக்க வைக்கிறது அது எல்லாமே செஞ்சு எஸ்பி சார் கூட நிமிர் டீம் அவங்க. அது மட்டும் இல்லாம நேற்றுக்கு முன்னாத்து லாஸ்ட் வீக் கரிங்கல் டு மண்டே மார்க்கெட் ரோடு வந்து சரியில்லாம இருந்துச்சு. வீடியோ போட்டேன், கலெக்டர் சார் பார்த்தாங்க. அடுத்த நாள் எனக்கு மெசேஜ் பண்ணி தம்பி சரி பண்ணிட்டா அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எப்படி பழக்கம் அப்படின்னா, நாங்க வந்து டாஸ்மார்க்கு வந்து எதிராக வந்து 1ஆம் தேதி போராட்டம் பண்ணியிருந்தோம். நைட்டு தூங்காம இருந்தோம் மக்கள், அடுத்த யூடியூபர்ஸ் எல்லாருமே சேர்ந்து. சோசியல் மீடியா வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த பல பேருக்கு கொண்டு போகும். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல விஷயம் நம்மளோட சொசைட்டில மாத்துறதுக்கு அது ஒரு பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க எல்லா யூடியூபர்ஸுமே. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எஃபெக்ட் கொடுத்து தான் வீடியோ போடுறாங்க, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. அவங்களோட வழி வந்து பேக்ல தான் தெரியும், ஃப்ரண்ட்ல வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான்.
தேங்க்யூ. எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. ஆனா வரும் ஒரு குட்டி சாதனையாளர் சஹானா. ஒவ்வொரு ஆசனத்திற்கு பின்னாலும் பல நாட்கள் பயிற்சி இருக்கிறது, வலி இருக்கிறது, விடாமுயற்சி இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் மன வலிமை இருக்கிறது. சிறு வயதிலேயே யோகாவில் தனித்துவமான ஆர்வத்தையும் திறமையையும் வெளிப்படுத்தி தன்னம்பிக்கை, ஒழுக்கம், விடாமுயற்சி ஆகியவற்றுடன் தொடர்ந்து முன்னேறி வரும் இந்த இளம் திறமையை பாராட்டி பெருமைப்படுத்துகிறது. Icon of Kumari 2026. பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இது சாதாரண விஷயம் கிடையாது அம்மா. நாங்க எத்தனையோ விருது கொடுத்தோம் தாயே. உனக்கு விருது கொடுக்கறதுல உண்மையிலே நாங்க சந்தோஷம் அடைந்தோம் தாயே. ஏன்னா நீ பல குழந்தைகளுக்கு நீ எடுத்து காட்டுமா. சஹானாக்கு நல்ல பலத்த கரகோசை கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு காலத்துல சோசியல் மீடியாக்கு அடிக்ட் ஆகிருக்கும் குழந்தைகள் மத்தியில இவ்வளவு திறமசாலியா இருக்கீங்க. யாருமா இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? எல்லாரும் இந்த யோகா கத்துக்கணும் நீங்க உங்க வாயில சொல்றீங்களா? இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லி நீங்க சொன்னா கண்டிப்பா எல்லாம் கேட்பாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா ஃபீல் பண்றேன். சூப்பர் சூப்பர். பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள்மா, உங்க குழந்தை இவ்வளவு தூரம் ட்ரை பண்றதுக்கு. ஓகேம்மா பண்ணுங்க. ரெடிமா. ஓகே. யோகாவோட பேர்லாம் சொல்றாரு நானே. ஏதோ ஈஸின்னு ஒரு யோகா இருக்கு போல. ரெடிடாமா? பண்ணுங்க. தலையில வைக்கணுமே. வாய்ப்பு இல்ல. இசைக்கருவியின்